நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு செய்ய போற ரெசிபி பாம்பே ஹல்வா செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முழுசா வீடியோ பார்த்துட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம அல்வா செய்யறதுக்கு முதல்ல சக்கரை பாகு காய்க்கணும். 5 கிலோ சக்கரை போட்டு 2 லிட்டர் தண்ணி ஊற்றி நான் சக்கரை பாகு காய்ச்சிட்டு இருக்கிறேன். முதல்ல இதை காய்ச்சி எடுத்துருவோம். நம்ம சக்கரை பாகு நல்லா கொதி வந்துட்டு இருக்கு பாருங்க. இதே மாதிரி நல்லா கொதிக்கட்டும். இது சக்கரை பாகு இந்த அளவுக்கு ரெடி ஆகணும் போதுங்க. சக்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை இறக்கி வச்சுட்டு அடுத்த ப்ராசஸ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயை வச்சு 1 கிலோ கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுடலாம். இப்போ இதில் 3 லிட்டர் தண்ணி ஊற்றிடலாம். ஒரு குடிப்பையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இதை கட்டி வராமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதை இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சிங்க. நம்ம 5 கிலோ சக்கரை பாகு காய்ச்சி வச்சுருக்கோம். அதில் இப்போ 3 கேஜி சக்கரை பாகு ஊற்றி மிக்ஸ் பண்ணுவோம் நல்லா. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாங்க. சைடில் சுற்றி எண்ணெய் ஊற்றிடலாங்க, கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ கொஞ்சம் சூடு ஏறின உடனே பொறுமையாக மிக்ஸ் பண்ணணும். இதை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது ஒரு ஜெல்லி மாதிரி வருது பார்த்தீங்களா. இந்த மாதிரி இது ஃபுல்லாக நம்ம ஊற்றிருக்கிறதெல்லாம் ஜெல்லி ஆகும். பொறுமையாக மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் இதே மாதிரி பொறுமையாக மிக்ஸ் பண்ணிட்டு வரலாம். இது முழுசாக ஜெல்லியாக மாறும். அப்போ தான் அந்த அல்வா பதம் கரெக்டாக வரும். நம்ம செஞ்சிட்டு இருக்கிறது பாம்பே அல்வா. இது கார்ன்ஃப்ளவர் அல்வான்னு சொல்லுவாங்க. இது இப்போ கெட்டியாகி வந்துட்டு இருக்கு பாருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நல்லா ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணணும். இதை பாருங்க, நல்லா அல்வா பதத்துக்கு வந்துட்டு இருக்குது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும், அடி பிடிக்காம. பாருங்க, இது நல்லா ஜெல்லியா மாறிடுச்சு பாருங்க. இப்போ இது இப்போ நம்ம மீதி இருக்கிற 2 கிலோ சக்கரை பாகை ஊற்றி மிக்ஸ் பண்ணிடுவோம் நல்லா. இப்படியே நல்லா கிண்டணும். செம்ம சூடு அடிக்குதுங்க, கை மேலெல்லாம் எகிரி விழுதுங்க. இது நல்லா ஆவி பறக்குது. இது கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம், அடி பிடிக்காம இருக்க. செம்மையா கொதிக்குதுங்க. கை மேலே விழுந்ததுன்னா கொப்பளம் வந்துடும், பார்த்து கிண்டுங்க. இப்போ இது கடாயை பிடிக்குது பாருங்க, அதனால கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா கெட்டியாகி வந்துட்டு இருக்குது. இப்போ இதில் நம்ம 5 கிராம் அளவு லெமன் சால்ட் சேர்த்துக்கலாம். விடாம மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். இதை
ஃபுட் கலர் ஆட் பண்ணிடலாம். ரெட் கலரு. இப்போ கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம், அடி பிடிக்காமல் இருக்கதான். ஏன் அப்பப்போ ஆயில் சேர்த்துக்கிறதுன்னு கேட்கலாம். அது அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி ஆயில் சேர்த்துக்கிறோம். நம்ம ஒரே டைம் ஊற்றிட்டா அது சரியாக வராது. அதனால தான் அப்பப்போ தேவைப்படுறப்ப மட்டும் ஆயில் சேர்த்துக்கிறோம். நம்ம இதுக்கு நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணுவோம். இதை நம்ம இதுக்கு மொத்தமாக 1.5 லிட்டர் ஆயில் சேர்த்துருக்கோம். இப்போ இதில் 250 கிராம் முந்திரி சேர்த்துக்கலாம். விடாமல் நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இதை இப்போ இந்த அல்வா ஒரு 80% ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ அல்வா ரெடியாகி வந்துட்டு இருக்கு. அதுக்குள்ள நம்ம ஒரு ட்ரையில் நெய் பூசி வச்சுருக்கோம். அதே மாதிரி இன்னொரு ட்ரையில் நெய் பூசி காட்டுறோம் பாருங்கள். இந்த மாதிரி நெய் பூசி வைங்க. இது எதுக்காக நெய் பூசுகிறோன்னா, நம்ம இந்த அல்வா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வேறு பிளேட்டில் மாற்ற போகிறோம். அதுக்காக கட் பண்ணி எடுத்தால் க்ளீனாக வர்றதுக்காக தான் நெய் போடுறது, உடையாமல் வர்றதுக்காக தான். இது சுற்றி நல்லா போட்டு விடலாம் நெய். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த அல்வா, அந்த முந்திரியும் அந்த கலரும் சூப்பராக இருக்குங்க பார்க்க. இப்போ கிட்ட அல்வா ரெடி ஆன மாதிரி தாங்க. நான் எந்த திட்டம்னு காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி கொஞ்சோண்டு குடிப்பில் எடுத்து கையில் வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணுங்க. அது ரவுண்ட் ஆகும். ரவுண்டாக ஆகாமல் தனியாக போச்சுன்னா ரெடி ஆகலைன்னு அர்த்தம். நல்லா உண்டை கூடணும். உண்டை கூடுச்சுன்னா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். பாருங்கள், இது நல்லா ரவுண்ட் ஆகிடுச்சு. நல்லா உண்டை கூடுது பார்த்தீங்களா. இப்போ இது ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். அல்வா ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ ஒரு ட்ரையில் மாற்றிடுவோம் நம்ம இதை. சுவையான சுட சுட பாம்பே அல்வா ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ இதை ஒரு ட்ரையில் மாற்றிடுவோம் நம்ம. வாங்க, நம்ம ரெடி பண்ண அல்வாவை இந்த 2 ட்ரைலையும் ஊற்றிடுவோம். நம்ம செஞ்சிருக்கிற அல்வா கிட்டத்தட்ட 9 கிலோ வருங்க. இப்போ இந்த அல்வா ஒரு 4 மணி நேரம் ஆறட்டும். அப்புறம் நம்ம எடுத்து கட் பண்ணுவோம். இப்போ இந்த அல்வா 4 மணி நேரமாக ஆறிடுச்சுங்க. பாருங்க, சில்லுன்னு ஆயிடுச்சு. இதை இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுப்போம். நம்ம ஒரு கத்தி எடுத்து இப்போ சைட்லெல்லாம் கட் பண்ணி விடுவோம். நம்ம நெய் பூசிருக்கோம், இருந்தாலே ஒரு டைம் கட் பண்ணுறது நல்லது. சுற்றி 4 பக்கம் கட் பண்ணி விட்டுருவோம். கட் பண்ணிட்டு நமக்கு எந்த சைஸ் வேணுமோ ஸ்லைஸ் அந்த மாதிரி கட் பண்ணி எடுப்போம். இந்த மாதிரி கட் பண்ணி நமக்கு எந்த மாதிரி சைஸ் வேணுமோ அந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அல்வா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸ்பாஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். எவ்வளோ சூப்பராக ப்ரெஸ் ஆகுது பாருங்கள். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ப்ரெஸ் பண்ண எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இதே கம்மியான அளவில் செய்யணுன்னாக்கா வீட்டில் செய்கிறதுக்கு கமெண்ட்டில் கேளுங்க. கம்மியான அளவில் செஞ்சு காட்டுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் வரவங்களுக்கு மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணிவிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.